நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்ங்க, நான் தாராபுரத்துல இருந்து பேசுறேன். யாருக்காக ஐயா பார்க்க போறீங்க? எங்க தங்கச்சி பொண்ணுக்காக பார்க்கணும் சார். அவங்க பெயர் சொல்லுங்க. பேர் வந்து நிலா. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 28/9/2025. 28/9/2025. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் பழனி. 28/9/2025. ஆமா 25. இன்னும் 2 மாசம் கழிச்சு தான் பிறக்க போதா? 2005 சார். சாரி சார், 2005 சார். பிறந்த நேரம் ஐயா? 9:30 பழனி. 9:30 பிஎம்ங்களா? பிஎம். பிஎம் பழனி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரிஷப லக்னம் கடகராசி. ரிஷப லக்னம் கடகராசி. என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? இப்ப பாப்பா வந்து பிறந்ததுல இருந்து அப்பாவை பார்க்கலங்க. பிறந்ததுல இருந்து அப்பாவை பார்க்கல. ஆமா, தாத்தா பாட்டி கிட்ட அம்மா கிட்ட வளர்ந்துட்டு இருக்காங்க. நான் என்ன ஒன்று சொல்லுவேன், மாமங்காரர் நீங்கள் கேட்குறீங்கனாலே புதன் வலுவாக இருக்கும், புதன் சுபத்துவமாக இருக்குன்னு சொல்லுவேன். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னா, ஆமாங்க. புதன் உச்சமாக இருக்கா, ராகுவோட சேராமல் கேதுவோட சேர்ந்து புதன் உச்சமாக இருக்கா. ஆமாங்க. பிறந்ததுலேருந்து அப்பா பார்க்கலன்னா சூரியன் பாதிக்கப்படணும், 9ஆம் இடம் பாதிக்கப்படணும். 9ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். 9ஆம் இடத்தை இருள் சந்திரனோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கின்ற சனி பார்க்குது. பிறந்ததுலேருந்தே தகப்பனை பார்க்கல. 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு, கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. சனி அவராக இருந்தாலும் அவர் வீட்டை பார்க்கக்கூடாது. சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. 9ஆம் பாவகமும் சூரியனும் பாதிக்கப்பட்டாலே தகப்பனார் விஷயத்தில் குறைகள் வந்துடும். சரிங்க சார். இப்ப காலேஜ் லாஸ்ட் இயர் படிக்குது சார். சரி, அது சுக்கர புத்தி சுக்கர தசை வந்து எப்படி சார் இருக்காது? சுக்கரதசை தான் யோக தசை. 2027 6ஆம் இடத்துல அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது, 6 மறைவு கிடையாது. குருவோட சேர்ந்து இருக்கிறாரு, மங்கள யோகத்தில் இருக்கிறாரு. அருமையான மங்கள யோகம் இருக்கிறது. சனியின் பார்வை, ராகுவின் தொடர்பு இல்லை. சுக்கரனில் இந்த பொண்ணு பிறந்த ஊரான ஈரோட்டில் எங்கே பிறந்தது? பழனி சார். பழனியில் இருக்காது. 9:30 மணின்றது சொல்கிறீங்க. 9:30 மணின்றது கரெக்டு தானா, துல்லியம் தானா, இல்லை தோராயமாக சொல்கிறீங்களா? இல்லை சார், 9:30 மணி தான் டைம் குறிச்சு கொடுத்தது. அதான். யார் குறித்து கொடுத்தாங்க? டாக்டர் தான் சார். நீங்கள் பார்க்கல. ஆமாம் சார். டாக்டர் குறித்து கொடுத்த டைம்லாம் அப்படிலாம் ஒன்றும் நல்லா இருக்காது. இந்த அமைப்பில் அரை மணி நேரம் முன்னாடி பிறந்திருந்தா 9 மணியாக இருந்தால் 9 மணியாக இருந்தால் அப்பா இல்லைன்ற ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்களே. மேஷ லக்னம். ஒருவேளை மேஷ இல்லைங்க. ஆமாம், அப்பா கூட இல்லை. ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தால் அப்பா இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்தால் 9 கூடியவர் இதில் வந்துடுவார். ஆமாம், ரிஷப லக்னம் தான். பாப்பா வந்து திண்டுக்கல்லில் இருக்காது, வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் கல்யாணம் ஆகி போகக்கூடிய அருமையான ஜாதகம் தான். அப்பா இல்லைன்றதை தவிர்த்து பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. சுக்கரதசை லக்னாதிபதி தசைன்றதுனால நல்லாவே இருக்கும். சுக்கரதசை கெடுக்காது. திருமணம் எப்போ நடக்கும் சார்? திருமணம் சுக்கரதசையில் தான். சுக்கரதசை திருமணம் சுக்கரதசை சுயபக்தியிலே 2027 ஆகிடும். சுயபக்திக்குள்ளே திருமணம் செஞ்சிடலாம் இல்லைங்களா? 23 வயசில் 2027 செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலும் இந்த பொண்ணு கல்யாணம். சுக்கரதசை யோகதசை குருவோடு சேர்ந்துருக்கறனால உடனே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சரி, அம்மா உடல் நல்லா எப்படி சார் இருக்கும் அம்மாவுக்கு? 3 வருஷமா அவங்க தங்கச்சி நல்லா இல்லையே. ஆயில்ய நட்சத்திரம் அஷ்டமச்சனி. 3 வருஷமா அவங்க தங்கச்சி நல்லா இல்லையே. ஆமாம் சார், உடல்ல கொஞ்சம் பாதிக்கப்பட்டு. ஆமாம், ஆனால் அதையும் தாண்டி வெளியே வந்துருச்சு. ஏன்னா 4ஆம் அதிபதி வலுத்து தான் இருக்கிறார். 4ஆம் இடமும் அப்படி ஒன்றும் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் இல்லை. சந்திரன் சனி சேர்க்க அம்மாவுக்கு அந்த நேரங்களில் மட்டும், அஷ்டம சனி மாதிரியான நேரங்களில் மட்டும் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத உங்கள் தங்கச்சி பார்க்கும். சரிங்க சார். சுக்கரதசை நல்ல தசை. அதனால் அம்மாக்காரங்க என்ன இருந்தாலும் கடகராசி, தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அவரை ஆட்சியாக இருக்கிறார். அம்மாவை கெடுக்கணும். ஒரு பயம் சார், அப்பா இல்லாதனால அந்த பிள்ளை எப்படி நம்ம சுக்கரபக்தி வேற வருது. சுக்கரபக்தி தாங்க, சுக்கரதசை தாங்க யோக தசை. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் இல்லாத இடத்துல குருவோடு சேர்ந்துருக்கிறாரு. மங்கள யோகத்தில் தனிச்சிருக்கிறாரு. சனி பார்வையோ ராகு கேதுக்கள் தொடர்புகளோ இல்லாத போது சுக்கிரன் தானே நல்லாயிருக்கும். இருக்கிற இடத்துலேருந்து நகட்டி திண்டுக்கல்லை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற தூர இடங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தூர இடத்துல கூப்பிட்டு போகிறவன். சுக்கரதசை சீக்கிரம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கும். 23 வயசில் இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகியே தீரும். அட்டமத்து சனி முடிஞ்சிட்டதுனாலையும் லக்னாதிபதி கொஞ்சம் யோகமாக இருக்கிறனாலையும் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் செட்டில் ஆகக்கூடியவன். முதல்ல பெங்களூருன்னு வேறு மாதிரி இடங்களுக்கு போவா. கர்நாடகா ஆந்திரா மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி ஐயா.